ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கரண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் எனக்கு ஒர்க்கான ஒரு ஹேர் கேர் டிப் ஆல்சோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற ஷாம்பூ லாரியலில் ஹைலர் அண்ட் மாய்ஸ்சர் ஷாம்பூ தான். இது எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஏன் பர்சனலாக பிடிச்சது அப்படின்னா, மற்ற ஷாம்பூ நான் யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து நுரை வர மாதிரி இருக்கும். பட் அப்புறம் இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ணது மம்மாயத்தில் ஆனியன் ஷாம்பூ. அதுவுமே என்னோட ரொம்ப ஃபேவரட் தான். ஒரே ஷாம்பூ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து மம்மாயத்தில் ஆனியன் ஷாம்பூ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே பிராண்டில் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். கண்டிஷ்னர் வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஹேராக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டியூப். ஸோ இதை யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் 30% வந்து என்னோடய ஹேர் வந்து மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ ஷாம்பூ அண்டு கண்டிஷ்னர் ரெண்டுமே சேம் பிராண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிஷ்னர் எப்போதுமே குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக எடுங்க. உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து காயின் சைஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். என்னோடய ஹேருக்கு நான் யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் பார்க்கலாம். ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்குமே ப்ளைன் செக்கு தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் மற்ற பிராண்ட்லலாம் எதுவுமே எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணல. ஸோ அதனால் எனக்குமே பெருசாக சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இல்லை. இப்போ வரைக்குமே நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஹேர் ஃபால் ஆகிற எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸ்மெல்லுமே மைல்டாக இருக்கும். இப்போது நான் என்ன கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுவுமே சேம் லாரியலில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் சின்ன டியூப் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, டெய்லி நான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது இன்றைக்கி வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே என்னோடய ஹேருக்கு நான் வந்து சீரம் போடுவேன். சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ரூட்டில், அதாவது நம்ம ஹேரோட வேரில் ஒரு ட்ராப் கூட படக்கூடாது. பட்டா அப்படியே முடி வந்து கொட்டிடும். ஸோ ரூட்டில் படாமல் ஹேரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் இந்த கார்த்திகா ஷியக்கா நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஷாம்பூலாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. நிறைய பேர் வந்து கிளினிக் ப்ளஸ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போல்லாம் வந்து எப்போவாவது தான் ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற டைமில் இந்த ஷியக்கா மட்டும்தான் வாட்டர் அப்படி இல்லைன்னா கஞ்சி மிக்ஸ் பண்ணி எங்கள் அம்மா தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அப்போலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் ஹேர் ஃபால் எனக்கு எதுவுமே ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து விடுறதுக்கு எனக்கு மனசில்லை. 1 வீக் வந்து நான் இப்போ ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த தலை குளிக்கும் போது இந்த ஷியக்கா போட்டு யூஸ் பண்ணுவேன். ஷியக்கா போட்டு தலைக்கு வாஷ் பண்ணும்போது கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், எனக்கு ரியலி ஒர்க்கான ஒரு ஹேர் கேர் டிப் சொல்கிறேன்னு. நான் சின்ன வயசில் என்னோடய ஹேருக்கு பின் சைடு வந்து சின்னதாக ஹேர், அதாவது ஒரு பிளேஸில் மட்டும் சின்னதாக ஹேர் வந்து வழுக்க விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த இடத்துல மட்டும் முடியில்லாதது விசிபிளாக அப்படியே தெரியும். எங்கள் சித்தி கொடுத்த ஐடியா தான் இது. அந்த இடத்துல சின்ன வெங்காயத்தை தோலை வந்து எடுத்துட்டு இடித்து, அந்த வாட்டர் வரும் இல்லையா, அதை வந்து இடித்து, அதனாலுமே எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து இடித்து அந்த பிளேஸில் நான் தடவிக்கிட்டே வந்தேன். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அடையாளமே தெரியாமல் எனக்கு முடி வளர்ந்துருச்சு. இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.